ஹலோ எவ்ரிவான். ஸோ எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி மார்னிங். ஸோ டப்புன்னு டபுக்குன்னு அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் நம்மளுடைய எக்ஸாமில் இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன், தட் இஸ் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம். என்ன போட் ஓட்டுற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எல்லாருமே டக்குன்னு லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் ஆன் ஜாயின் நவ், ரைட்? ஸோ எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுருங்க. லைவ் ஆன் சொல்லிடுங்க. லைவ் ஆன் ஜாயின் நவ், ரைட்? ஸோ போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னாலே நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்பி விடும். ஸோ பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கன்ஃபியூசிங் டேர்ம்ஸாகவே இருக்கு. நிறைய பேர் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்பராகவே புரிஞ்சுக்க மாட்டீங்க. உங்க எல்லாருக்குமே புட்டு வைக்கிற மாதிரி கான்செப்டுவலாக நான் வந்து கான்செப்டுவலாக சொல்லி தந்துடுறேன். வாட் இஸ் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்றத வந்து சூப்பராக வந்து பார்த்துடலாம், ரைட்? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா போட் ஓட்டிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா இந்த இமேஜ்? எஸ். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ லைக் நம்ம போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னா முதல்ல எந்தெந்த எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? அப்படின்றத நான் வந்து இப்போ முதல்ல எழுதி போட்டுறேன். எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க யார் யாருக்கெல்லாம் இது கண்டிப்பான முறையில் வரும் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் எக்ஸாம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா லெவல்லையும் இதோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வரும். ஸோ நீங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஸோ உங்களுடைய ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், ஓகேவா? ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுலையுமே இதோட வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸ்பெஷலி உங்களுடைய டயர் 1, அதுக்கப்புறம் டயர் 2லையும் இதோட வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அண்ட் தென் நீங்க ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க அப்படின்னாலும் ரயில்வே எக்ஸாம்ஸ்லயும் இதோடைய ரோல் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சில ஸோ மேக்சிமம் கேட்க மாட்டான். ஸோ ரேரா வந்து கேட்டாலும் கேட்கலாம். ஸோ அதனால பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிறது மேபி இஸ் அ ஒர்த்தி ஒன், ரைட்? அதே மாதிரி சிசேட் எக்ஸாம், ஸோ சிசேட் எக்ஸாம்ஸ்லயும் இதோட வெயிட்டேஜ் பயங்கரமா இருக்கும். சரியா? அப்ப எல்லா எக்ஸாம்லையும் இந்த போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து பிளே பண்ண போது அதை முதல்ல நம்ம எல்லாருமே புரிஞ்சுப்போம். ஓகே, குட் மார்னிங். ஓகே, ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியர்? எல்லாருக்குமே ஆடியோ கிளியர் அப்படின்ற மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே, ஆடியோ கிளியர் தானப்பா? எஸ், சூப்பரா இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ரைட்? இப்போ கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இதான் முக்கியம். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆக போகுது, ரைட்? இப்போ போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னாலே நம்ம நிறைய பேருக்கு வந்து குழப்பறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பேசிக்ஸ் நமக்கு தெரியாம இருக்கிறதா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக்ஸ் வந்து பாத்திரலாம், ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பேசிக்ஸ் வந்து நடத்துறேன். இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் காமா வந்து பாத்தீங்கன்னா போட்டை வந்து ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. காமா வந்து பாத்தீங்கன்னா போட் வந்து ஓட்டுறாரு. ஸோ அவர் எதுல வந்து போட் ஓட்டுறாரு அப்படின்னா அலாங் தி ரிவர். ஸோ ரிவர் எந்த பக்கம் போகுதோ, ஸோ எந்த பக்கம் ரிவர் வந்து போகுதோ, ஸோ ஒரே நிமிஷம் இருங்களேன். ஒன் செகண்ட். நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணிடுறேன். ஒன் செகண்ட் கைஸ், ஒரு வீடியோவே இருக்கு. இதை பத்தி அழகா செம்மையா உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியே நான் வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எல்லாமே நான் வந்து காட்டுறேன், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்றாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா அலாங் தி ரிவர் ஜாலியோ ஜிம்கானா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு, ரைட்? ஸோ ஹி வாஸ் அலாங் தி ரிவர். இதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஒரு ரிவரோட டைரக்ஷன், ரைட்? ரிவரோட டைரக்ஷன்லயே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்படி அவர் வாட்ட ஜாலியா போயிட்டு இருக்காரு. ஓகே, சோ இங்க என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பர்சன் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் டு கோ. என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அலை வந்து பாருங்க ஆப்போசிட்ல அலை அடிக்குது. the person was struggling. ஓகே, இப்போ அதே இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து அலாங் தி ரிவர் போறாரு. அதனால ஜாலியா இயற்கையை வந்து அப்படியே என்ன பண்றாரு, என்ஜாய் பண்ணி போயின்னு இருப்பாரு. இப்போ அதே இது இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஆப்போசிட் டு த ரிவர் வந்து போறாரு. அதனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்து போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு, ரைட்? ஒன் செகண்ட். ஓகே, ஒரு வீடியோஸ் வில் பி ரெடி. எஸ், இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல நீங்க வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெண்டு இடத்துல நீங்க வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. that is along the river, that is opposite to the river. Along the river, that is opposite to the river, right? So
நமக்கு ஒரு சின்ன கேசஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பர்சன் இஸ் தேர், ஒரு பர்சன் வந்து இங்க இருக்கும்போது, ஸோ இப்போ பர்சனோட இவர் வந்து இப்படி மூவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்சன் இப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து காத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்து அடிக்குது. பின்னாடி இருந்து அந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்து இப்படி பின்னாடி இருந்து அந்த காத்து வந்து அடிக்கும் போது அந்த பர்சன் என்ன பண்ணுவாரு, வேகமா முன்னாடி போவார். ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணுவாரு, வேகமா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போவார். இது நார்மலா நம்ம எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிருப்போம். ஸோ ஒரு பர்சனுக்கு முன்னாடி காத்து அடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நல்லா அழகா ஸ்பீடா வந்து தள்ளின்னு போகும். காத்து நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தள்ளிட்டு போகும். இப்ப அதே இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு அப்படியே முன்னாடி காத்தடிக்குது. ஸோ இவர் இப்படி நடக்கிறாரு, அவருக்கு முன்னாடி காத்தடிக்குது அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ எதனால அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த பையா கே பையா. ஸோ இந்த பையா கே பையாவோட பேர் என்ன அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸ்டர்னல். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ரைட்? இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்மள என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோர்ஸா முன்னோக்கி தள்ளுது. இந்த இடத்துல எனக்கு எப்படி செயல்படுது அப்படின்னா ஃப்ரெண்ட்லியா, என்னுடைய ஃப்ரெண்ட்லியா வந்து பாத்தீங்கன்னா செயல்படுது. ஃப்ரெண்ட்லியா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செயல்படுது, ரைட்? ஒரு இதுல ஃப்ரெண்ட்லியா செயல்படுது. இந்த இடத்துல என்னோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டாப் பண்ணுது, ஸ்டாப்பிங். இது என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த இடத்துல இது என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இங்க இருக்கு. இந்த இடத்துல இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைய ஸ்டாப் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய எனிமியா வந்து பாத்தீங்கன்னா செயல்படுது. ஓகே, என்னுடைய எனிமியா வந்து பாத்தீங்கன்னா செயல்படுது. ஒரு இடத்துல என்னுடைய ஃப்ரெண்டா செயல்படுது, இன்னொரு இடத்துல எனக்கு என்ன பண்ணுது எப்படி இல்லைன்னா ஆப்போசிட். ஓகே, எனக்கு ஆப்போசிட்டா செயல்படுது. தட் இஸ் நோன் அஸ் எனிமி. ஓகே, என்னுடைய எனிமியா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து செயல்படுது. ஒரு இடத்துல என்னுடைய ஃப்ரெண்ட்லியா செயல்படுது, இன்னொரு இடத்துல எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய எனிமியா வந்து பாத்தீங்கன்னா செயல்படுது, ரைட்? ஸோ இப்ப ஃப்ரெண்ட்லியா செயல்படும் போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா வேகமா செயல்படுறோம், வேகமா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றிட்டு போகுது. அதே இது எனிமியா இருக்கும்போது நம்மளை என்ன பண்ணி விட்டுருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி விட்டுருது. தட் இஸ் டூ கான்செப்ட். ஒன் இஸ் ஃப்ரெண்ட்லி கான்செப்ட், இன்னொன்னு என்ன அப்படின்னா எனிமி கான்செப்ட். ஸோ ஃப்ரெண்ட்லி கான்செப்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்லி கான்செப்ட்ல என்ன நடக்குது, அது நம்மளை அப்படியே சேர்த்து நம்ம கூட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், நம்ம கூடயே டிராவல் பண்ணுவான். எனிமி நமக்கு என்ன பண்ணுவான், நம்மளுடைய ஆப்போசிட்ல நின்று இங்க வாடா டே அப்படின்ற மாதிரி நம்மள சம்சா பண்றதுலயே நம்மளுடைய எனிமி வந்து இருப்பான். முதல்ல இது வந்து புரிஞ்சா ஃப்ரெண்டு எனிமி அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சா ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு, நமக்கு கூடவே சேர்ந்து செயல்படுவாரு. அதுவே எனிமி என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா செயல்படுவாரு. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நவ் ஐ எம் ஷேரிங். ஓகே, ஸோ புரிஞ்சா எல்லாத்துக்குமே. ஸோ எனிமி என்ன பண்ணுவாரு, ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்றத மாதிரி நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்டு வந்து உங்களோட கூடையே செயல்பட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருவாரு. அதுவே வந்து எனிமி என்ன பண்ணுவாரு, நமக்கு ஆப்போசிட்டா செயல்பட்டு நம்மளுடைய ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி விடுறாரு, ரைட்? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன் செகண்ட் கைஸ், இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த நல்லா கிளியர் கட்டா புரிஞ்சுக்கணும். ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இப்போ இதே இது இப்போ உங்களுக்கு இப்படி இருக்கு, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரிவருக்கு போறோம், ரைட்? நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we are going to river. ஸோ ரிவருக்கு போறோம், ரைட்? ஸோ ரிவர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ ரிவரோடது இப்படி போயிட்டு இருக்கும், ரைட்? ஒரு ரிவர், திஸ் இஸ் நோன் அஸ் அ ரிவர். ஓகே, இப்போ இந்த ரிவர்ல நமக்கு ஒரே ஒருத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இப்போ இந்த ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், போட்டை ஓட்டுவோம். அதானே இங்க நமக்கு கொஸ்டினே, ரைட்? ரிவர்ல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா போட்டை கொண்டு போய் ஓட்ட போறோம். ஸோ இப்போ இந்த ரிவர்ல நீங்க எல்லாருமே போட் ஓட்ட போறீங்க, ரைட்? ரெடியா இருங்க, போட் ஓட்டுறதுக்கு ரெடியா இருங்க. ஸோ நான் உங்களுக்கு கான்செப்டுவலா 1 by 1 ஒரு குட்டி குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி தந்துறேன், ரைட்? இப்போ இது வந்து ஒரு ரிவர். இப்போ இந்த ரிவர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா போட் ஓட்ட போறோம், ரைட்? ரிவர்ல போட் ஓட்ட போறோம். ஓகே, உங்களுக்கான போட்டு, சரியா? உங்களுக்கான போட் வருது. ஸோ உங்களுக்கான கப்பல் வர வரைக்கும் நீங்க வந்து காத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான போட் இந்த இருக்கு, ரைட்? இந்த போட் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா போட் ஆல்சோ, போட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா போட்டுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு ஸ்பீடு இருக்கும். ஸோ போட்டுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு இருக்கும், சரியா? போட்டுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 பேரை வந்து படிச்சோம், 2 பேர் வந்து நம்ம வந்து படிச்சிருந்தோம். ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு. ஓகே,
ஃப்ரெண்ட்லி ஸ்பீடு. ஓகே, ஒன்னு என்னது நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொன்னு யார் அப்படின்னா நம்மளுடைய எனிமி. ஓகே, நம்மளுடைய எனிமி ஸ்பீடு. ஓகே, எனிமி ஸ்பீட் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை வந்து பார்த்துருக்கோம். ரைட், இப்போ இந்த ஃப்ரெண்ட்லி ஸ்பீடும் இந்த எனிமி ஸ்பீடும் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்லி ஸ்பீடும் இந்த எனிமி ஸ்பீடும் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவரோடையது, ஆரோடது. சரியா, ஆத்தோட ஸ்பீடு தான் நமக்கு இந்த ஃப்ரெண்ட்லி ஸ்பீடும் இந்த எனிமி ஸ்பீடும் யாருடையது அப்படின்னா இந்த ஆரோடையது. அப்போ இந்த இடத்துல நமக்கு எத்தனை ஸ்பீடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீடு நம்பர் 1 was போட்டோட ஸ்பீடு. ரைட், இது என்ன சொல்றோம் அப்படின்னா போட் ஸ்பீட். அதுக்கப்புறம் இங்க நமக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர் ஸ்பீடு. அப்ப இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிவரோட ஸ்பீடுன்னு சொல்லலாமா. இது ரெண்டுமே நமக்கு யாரோட இது அப்படின்னு படிச்சோம், ரிவரோட ஸ்பீடா. அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி படிக்க போறோம், ரிவரோட ஸ்பீடு. ரைட், ஸோ அப்போ ரிவரோட ஸ்பீடும் இந்த போட்டோட ஸ்பீடையும் ரியாக்ட் பண்றப்ப நமக்கு என்ன நடக்குது, ஃப்ரெண்ட்லி ஸ்பீட் அப்படின்ற ஒரு பர்சன் வராரு. அப்போ அந்த ஃப்ரெண்ட்லி ஸ்பீட் அப்படின்ற பர்சன் நமக்கு எத்தனாவது பர்சனா வந்து இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு ஸ்பீடா வந்து இருப்பார். ஃப்ரெண்ட்லி ஸ்பீட் அப்படின்ற நமக்கு எத்தனாவது பர்சனா இருக்கிறாரு, தேர்டு ஸ்பீடா வந்து இருக்கிறாரு. அப்ப எனிமி ஸ்பீட் எத்தனாவது ஸ்பீடா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்த் ஸ்பீடா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. காட் த பாயிண்ட் கைஸ் எவ்ரிபடி? ஓகே, காட் த பாயிண்ட். ஸோ நமக்கு மொத்தம் இங்கே எத்தனை ஸ்பீடு, போட்ஸ் அண்ட் ஸ்டீமை பொறுத்தளவுக்கு நமக்கு 4 விதமான ஸ்பீடு வந்து வரப்போகுது. ஃபர்ஸ்ட் போட்டோட ஸ்பீடு, இன்னொன்று ரிவரோட ஸ்பீடு, இன்னொன்று என்னது ஃப்ரெண்ட்லி ஸ்பீடு, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமி ஸ்பீடு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எனிமி ஸ்பீடு. காட் த பாயிண்ட் எவ்ரிபடி காட் த பாயிண்ட்? எல்லாருக்கும் இப்போ இந்த விஷயம் நல்லா புரியுதா? எஸ், கிளியர் ஆன் த கான்செப்ட்? புரிஞ்சாப்பா? ஃப்ரெண்ட்லி ஸ்பீட்னா என்ன, எனிமி ஸ்பீட்னா என்ன? ஸோ ஃப்ரெண்ட்லி ஸ்பீடும் எனிமி ஸ்பீடும் நமக்கு யாரால வருது அப்படின்னா போட் அண்ட் ரிவரோட ரியாக்ஷன்ஸால வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியதாக இருக்கிறது. காட் த பாயிண்ட் எவ்ரிபாடி? இது வரைக்கும் கிளியரா அப்படின்னு சொல்லிட்டு மணியனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போட்டு விடுங்க. 1 செகண்ட், உங்களுக்கான வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு, ஒரே நிமிஷம் இருங்க. அந்த வீடியோ வச்சு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்கு இன்னும் பயங்கரமா புரிய போகுது. ரைட், ஃப்ரெண்ட்லி ஸ்பீட்னா என்ன, போட்டோட ஸ்பீட்னா என்ன, ரிவரோட ஸ்பீட்னா என்ன, எல்லாத்தையுமே நம்ம பைலட் சிங்கா புட்டிஸ் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க. வெயிட் அ செகண்ட், இப்போ நான் வந்து மணி என்ன ஒரு வீடியோ ப்ளே பண்றேன், அதை வந்து பாருங்க. ஸோ யூ கெட் கிளியர் கட் ஐடியா. ரைட், யூ கெட் கிளியர் கட் ஐடியா. பார்க்கலாமா? வீடியோ பார்க்க ரெடியாப்பா எல்லாருமே? எஸ், ரெடியா? இப்போ இங்க கவனிங்க, நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். ஐம் ஷோவிங் திஸ். ஓகே, இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க. ரைட், ஒன் செகண்ட். இப்போ இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ரிவரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே, ஜாலியா இந்த மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வாட்ட ஹாயா போயிட்டு இருக்கேன். ஒய் பிகாஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கு. ஸோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா என்னால என்ன பண்ணி போக முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிவரோடைய அப்படியே அலாங் தி ரிவர் நான் வாட்ட ஜாலியா வந்து போக முடியுது. ரைட், ஸோ இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒரே நிமிஷம். சரியா, இப்போ அதே தான். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ரிவரோட ஸ்பீட்லயே நான் வந்து போயிட்டு இருக்கேன். இப்படி நான் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ரைட், நான் வந்து ரிவரோட ஸ்பீட்லயே நான் வந்து ஜாலியா சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இப்படி சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது எனக்கு என்ன நடக்குது, நான் வந்து ஜாலியா சிரிச்சுட்டே போறேன்னா ஏன், எனக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி, என்னோட காத்து வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு புஷ்ஷை வந்து கொடுக்குது. அந்த காத்தோட புஷ்னால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி ஜாலியா சிரிச்ச மணிக்கே வந்து என்னால போக முடியுது. ரைட், இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இருக்கு. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னை ஜாலியா சைக்கிள் ஓட்ட வைக்குது. ரைட், புரியுதாப்பா அவங்க எல்லாருக்குமே? நீங்க பாருங்க, நான் வந்து ஸ்லோவா தான் போறேன், நான் வந்து ஸ்லோவா தான் சைக்கிள் ஓட்டுறேன். பட் எனக்கு என்ன நடக்குது, பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கு. அந்த ஃபோர்ஸ் என் சட்டையெல்லாம் ஆட வைக்குது பாருங்க. ஆட வச்சு என்னை நல்ல ஒரு ஸ்பீட்ல ஸ்மைலியா வந்து பாத்தீங்கன்னா போக வைக்குது. இப்ப அதே இது நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அதே இது நல்லா கவனிச்சுக்கோங்க.
இப்போ அதே இது எனக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காத்து வந்து அடிக்குது. எனக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா காத்து அடிக்குது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா முக்கி தக்கி அப்பா அடிக்கி போக முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்பீடு இருக்கும். ரைட், என்னோட ஸ்பீடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எஸ், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த சைக்கிளை வந்து ரன் பண்ணி போயிட்டு இருக்கேன். ரொம்ப சிரமப்படுறேன் பாருங்க. ஓகே, see this. இப்போ என்ன நடக்குது, எனக்கு நேரா வந்து காத்தடிக்கும் போது என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் என்னோட குறிப்பிட்ட ஸ்பீடில் என்னால் போகவே முடியல. ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இப்போ விறுவிறுக்குது. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்பீடில் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைக்கிளை ஓட்டினும் போகவே முடியவில்லை. ரைட், ஸோ அதே இது நான் இந்த இடத்துல பார்க்குறச்ச இப்போ அதே இது நான் இந்த இடத்துல பார்க்குறச்ச எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னுடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஃப்ளோவில் இருந்துச்சு. நான் வாட்ட ஜாலியோ அப்படின்ற மாதிரி ஜாலியோ அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃப்ளோ பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட்லி ஸ்பீடு. இப்போ அதே இது எனக்கு இந்த இடத்துல சிரிப்பெல்லாம் வருது பாருங்க, ஜாலி அப்படின்ற மாதிரி ஸ்பீட் பண்ணுறேன், என்னோட ஃப்ரெண்ட்லி ஸ்பீடு. இப்போ அதே இது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆப்போசிட்ல போறப்ப எனக்கு ஜாலியெல்லாம் இருக்க மாட்டேங்குது. எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பா இருக்கு. ஓகே, ஸோ விறுவிறுத்து அப்படின்ற மாதிரி. ரைட், இதுதான் இந்த இடத்துல நம்ம மெயினாக வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தட் இஸ் டூ திங். ஒன்று என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ஸ்பீட், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் ஸ்பீட். ஓகே, ஃப்ரெண்ட்லி ஸ்பீட், இன்னொன்று என்ன அப்படின்னா ஆப்போசிட் ஸ்பீட். நல்லா புரிஞ்சா? விஷுவலைசேஷனோட மணி என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி இருந்துச்சு? ஓகே, புரிஞ்சா எல்லாத்துக்குமே? விஷுவலைசேஷனோட மணி என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செஷன்ஸ் வந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ரைட், ஸோ உங்களுக்காக வீடியோலாம் உட்காந்து எடிட் பண்ணி கிரியேட் பண்ணி பயங்கர வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுதான் அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு அதில் காட்டும். சரியா, சூப்பராக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கோங்க எல்லாருக்குமே. ரைட், ஸோ அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 ஸ்பீடு இருந்துச்சா. இப்போ என்ன பண்ணேன், மணி என்ன ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே ஃப்ளோ பண்ணி போயிட்டு இருந்தேன். ரைட், அப்படியே ஃப்ளோ பண்ணி போயிட்டு இருந்தேன். இன்னொன்று என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டக் ஆகி நான் வந்து போயிட்டு இருக்கேன். திஸ் இஸ் டூ திங். ஓகே, தெர் இஸ் அ ஃப்ளோ, மணி என்ன போனது. இன்னொன்று தெர் இஸ் அ ஸ்ட்ரக். நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குது அப்படின்னா எனக்கு அப்படியே மூஞ்சியில் அடிச்சு வேர்த்து விறுவிறுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸை கொடுத்துருச்சு. ரைட், இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் ஃப்ரெண்ட்லி, தட் இஸ் எனிமி. ரைட், திஸ் இஸ் மேட்டர். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து இருக்க முக்கியமான வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தி போட். ஸோ வி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் தி போட் இன். So speed of the boat in still water. So speed of the boat in still water. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் ஆஃப் தி போட் இன் ஸ்டில் வாட்டர். ஓகேவா? ஸோ இதை இன்னொரு மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆர் இட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் தி போட். ஓகே, ஸ்பீட் ஆஃப் தி போட். இட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் தி போட். இது இன்னொரு வார்த்தையை சொல்லும் போது ஸ்பீட் ஆஃப் தி போட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் இன்னொரு விதமா நம்ம சொல்றோம் அப்படின்னா பர்சனல் ஸ்பீட் ஆஃப் தி போட். பர்சனல் ஸ்பீட் இதான் வந்து பாத்தீங்கன்னா யாருடையது அப்படின்னா போட் இருக்காரு அப்படின்னா அந்த போட்டோட பர்சனல் ஸ்பீட். ஓகேவா, போட் இருக்காருன்னா போட்டோட பர்சனல் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. we are commonly using still water. Okay, commonly using still water. Right, v அப்படின்னா என்னது? v is most important. v is the speed of the boat in still water. v is equal to speed of the boat in still water அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சா? v அப்படின்றத நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ஸ்பீட் ஆஃப் தி போட் இன் ஸ்டில் வாட்டர்னு யூஸ் பண்றோம். அந்த ஸ்டில் வாட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னது அப்படின்னா போட்டோட ஸ்பீட், தட் இஸ் பர்சனல் ஸ்பீட் ஆஃப் தி போட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ரிவர் வந்து இருக்கு. ஸோ இப்படி வந்து ரிவர் வந்து இருக்கு. அந்த ரிவர்ல இப்போ ஒரு போட் இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் த போட். ஸோ ரிவர்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போட் வந்து இருக்கு. ரிவர்ல நமக்கு போட் இருக்கு அப்படின்னா ஸோ போட்டுக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்கும் பாத்தீங்களா, தட் இஸ் எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஆர். ஆர் நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ் மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு அதுக்கு ஒரு ஸ்பீட் வந்து இருக்கும்.
புரிஞ்சுங்களா? திஸ் இஸ் நோன் அஸ் அ வி, திஸ் இஸ் த ஸ்டில் வாட்டர் ஆர்எல்ஸ் அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பர்சனல் ஸ்பீட் ஆஃப் தி போட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குறிப்பிடுவோம். பர்சனல் ஸ்பீட் ஆஃப் தி போட் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுவோம். ரைட். இப்போ அடுத்த இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன இருக்கு, ரிவர் இருக்கு. சரியா? இப்போ இந்த ரிவர் தானே முக்கியம். ரிவர் ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்னு இப்படி அலாங் தி, திஸ் இஸ் நோன் அஸ் தி அலாங் தி ரிவர். ஓகே, அலாங் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அலாங் தி ரிவர், அலாங் தி ரிவர். ஸோ ரிவர் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் அலைன்னு சொல்லுவாங்களா, வேவ்ஸ். ஓகே, வேவ்ஸ். அந்த வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கும், அலாங் தி ரிவர் வந்து அடிக்கும். ஆர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா அடிக்கும். தட் இஸ் நோன் அஸ் தி ஆப்போசிட். ஓகே, ஆப்போசிட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அலை அடிக்கும். ஸோ ஆப்போசிட்டா அலை அடிக்கும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்போசிட் டு தி ரிவர். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆப்போசிட் டு தி ரிவர் ஸ்பீட். ஓகே, ரிவரோட ஸ்பீட். ஓகே, ஆப்போசிட் டு தி ரிவர் ஸ்பீட். இட்ஸ் அலாங் தி ரிவர் ஸ்பீட். ரிவரோட ஸ்பீடோட அலாங்ல போறது, ரிவரோட ஸ்பீடோட ஆப்போசிட்ல வந்து போறது. ரைட். இப்ப ரெண்டுலயுமே போறப்ப இங்கேயும் ரிவருக்கு என்ன பண்ணுது, இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரிவருக்கு சம் ஸ்பீட் வந்து இருக்க போகுது. ஹியர் ஆல்சோ ரிவர் இஸ் ஹேவிங் சம் ஸ்பீட். ஹியர் ஆல்சோ ரிவரோட வேவ் ஹேவிங் சம் ஸ்பீட். இந்த தண்ணி கொஞ்சம் ஒரு வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகேவா? அப்போ எஸ் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தி ரிவர் ஆர் ஸ்ட்ரீம். ஓகே, ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆர் ஸ்ட்ரீம். அப்படி இல்ல ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஓகே, ஸ்ட்ரீம் அப்படி இல்லைன்னா கரண்ட். ஓகே, கரண்ட் இன் ஸ்டில் வாட்டர், கரண்ட் ஸ்பீட். ஓகே, ஆர் இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இது வந்து எதோட எது அப்படின்னா பர்சனல் ஸ்பீட் ஆஃப் தி போட். திஸ் இஸ் நோன் அஸ் அ பர்சனல் ஸ்பீட் ஆஃப் தி போட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். புரிஞ்சா எல்லாத்துக்குமே? ரொம்ப 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 முக்கியமானதுங்க, மறந்துடாதீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்ன சொல்ற, ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதை நம்ம என்ன சொல்றோம், ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர். ஓகே, திஸ் இஸ் ஸ்பீட் ஆஃப் கரண்ட். ஓகே, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் கரண்ட். ஓகே, ஸ்பீட் ஆஃப் கரண்ட். ஓகே, ஸ்பீட் ஆஃப் கரண்ட். இன்னொரு விதமா நம்ம சொல்லலாம், எப்படி சொல்லலாம், ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட். ஓகே, ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட். அப்ப ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் அ கரண்ட் ஸ்பீட். ஓகே, கரண்ட் அப்படின்னா அது யாரோடையது, ரிவரோடையது. ரிவர் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சக்தி கொடு. ஒரு வயர் இருக்கு, ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயர், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயர். ஸோ கன்சிடர் லைக் திஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயர். ஓகே, இப்போ இந்த வயர் இது வந்து பாத்தீங்கன்னா வயர். இந்த வயருக்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கும், ஒரு வயருக்குள்ளதான் நமக்கு என்ன பண்ணும், கரண்ட். அந்த கரண்ட் தான் என்ன பண்ணி போகும் அப்படின்னா ஃப்ளோ பண்ணி போகும். அந்த கரண்ட் தான் நமக்கு என்ன பண்ணி போகும், ஃப்ளோ பண்ணி போகும். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு மறக்கவே கூடாது. இது ஒரு வயரு, இந்த வயருக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ பண்ணி போகுது. திஸ் இஸ் கரண்ட். ஓகே, இப்ப இதுக்குள்ள நமக்கு என்ன பண்ணுது, திஸ் இஸ் கரண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட், ஒரு கரண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ பண்ணி போகுது. அப்ப யாரு ஃப்ளோ பண்ணி போறா இந்த இடத்துல, ரிவர். திஸ் இஸ் இந்த மாதிரி ஃப்ளோ பண்ணி போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ பண்ணி போகும். அப்ப ரிவரோட ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஸ்பீட். ஓகே, அதாவது ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட். ரிவரோட ஸ்பீட் எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது, ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் குழப்பிப்பீங்க, ஸ்டில் வாட்டர்னா என்ன, கரண்ட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்னா என்ன, ஸ்பீட் ஆஃப் கரண்ட்னா என்ன அப்படின்றத குழப்பிப்பீங்க. ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட் அப்படின்னா ரிவர் ஸ்பீடு. ஓகே, அது எதோட ஸ்பீட் அப்படின்னா ரிவரோட ஸ்பீடு. ஓகே, ரிவரோட ஸ்பீடு, ஆத்தோட ஸ்பீடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆரோட ஸ்பீடு. ஓகேவா, ஆரோட ஸ்பீடு. இப்ப அதே இது இங்க வந்து இருக்கு பாத்தீங்களா, மேல ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. This is restricted area. This is also known as a restricted area. இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால இருக்கிறவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா, அங்கதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இதை இதுக்கு மேல சுத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப் அடிப்போம். ஒரு பைப்போ ஏதோ ஒண்ணு நம்ம போடுறோம், ரைட், பைப்போ ஏதோ ஒண்ணு போடுறோம், ரைட். பைப்பை போட்டு இதோட இதை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வெளியே வராம தடுக்கிறது, இந்த வேலைகள் எல்லாமே இந்த பைப்பை போட்டு நம்ம பண்ணோம்.
ஸோ அப்போ அங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா there is known as a speed of still water. அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். that is boat-ஓட speed. that is known as a boat speed. புரிஞ்சா எல்லாத்துக்குமே? boat speed ரொம்ப ரொம்ப முக்கியம். so speed of the still water அப்படின்னா that is boat-ஓட speed of current அப்படின்னா that is known as a river speed of still water அப்படின்னா boat-ஓட speed of current அப்படின்னா என்ன அப்படின்னா river-ஓட speed. okay, everybody got the point? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேசிக்கான விஷயம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. got the point guys? ரைட். இப்போ நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு வீடியோ பிளே பண்ணதுல நான் உங்களுக்கு வந்து புரிய வச்சிருப்பேன். நான் உங்களுக்கு சிம்பிளா புரிய வச்சிருப்பேன். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம போட்டை ஓட்டிட்டு போறோம் அப்படின்னா ஒண்ணு நம்ம என்ன பண்ணுவோம், அலாங் தி ரிவரோட இதுல வந்து போவோம், இல்ல அப்படின்னா ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போவோம். ரைட். ஸோ அப்படி போறச்ச நமக்கு என்ன சார் நடக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற பர்சன், சரியா, மணி அப்படின்ற உங்க அண்ணன் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போனேன். மணி அப்படின்ற உங்க அண்ணன் இப்ப நான் காட்டின வீடியோல சைக்கிள் ஓட்டிட்டு போனேன். இப்ப சைக்கிள் ஓட்டிட்டு போறப்ப இங்க ஒரு ஸ்பீடு இருக்க போது, இங்க என்னோட சைக்கிளோட ஸ்பீடு வந்து இருக்க போகுது. ரைட். என்னோட சைக்கிளோட ஸ்பீடு வந்து இருக்க போகுது. ரைட். இமேஜின் லைக் திஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட இந்த ஏரை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஏர்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ இந்த ஏர் இந்த இடத்துல நமக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா ரிவரா இருக்க போகுது. இந்த ஏர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏர் வந்து ரிவரோட ஸ்பீடா வந்து இருக்க போகுது. ஸோ மணி என்ன இந்த இடத்துல நான் என்னவா இருக்க போறேன் அப்படின்னா திஸ் இஸ் ரிவர். ஓகே, ரிவர். மணி என்ன என்னவா இருக்க போறேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போட். ஓகேவா, போட்டோட ஸ்பீடு. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா போட்டோட ஸ்பீடு. என்னோட சைக்கிளோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய போட்டோட ஸ்பீடு. ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா என்னது, ரிவரோட ஸ்பீடு. ஓகே. ஸோ இப்போ போட்டோட ஸ்பீடும் ரிவரோட ஸ்பீடும் சேரும்போது நமக்கு என்ன நடக்குது, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர். ரைட். இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்பீடானது கிடைக்குது. இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது, ஃப்ரெண்ட்லி ஸ்பீட் வந்து கிடைக்குது. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா வேகமா மூவ் பண்ணி போக முடியுது. ரைட். ஸோ நான் நார்மலா ஓட்டிட்டு போனேன் அப்படின்னா, இவ்வளவு கிலோமீட்டர் போயிருப்பேன். இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்லி ஸ்பீடுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நான் என்னால என்ன பண்ண முடியுது, ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடிஞ்சிருக்கு. வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ட்ரா. ரைட். ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ட்ரா. நல்லா கவனிங்க. கான்செப்சுவலா போகும். ரைட். கான்செப்சுவலா போகும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஹியர் த கான்செப்ட் நம்பர் 2. ஸோ மணி என்ன இப்படி இருந்தேன், என்ன நடக்கிறேன், மணி வந்து இந்த இடத்துல இருந்தான். இப்போ மணி வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இப்படி போயிட்டு இருக்காப்புல. இப்போ நல்லா என்ன நடந்துச்சு, இங்கிட்டு எனக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா காத்து அடிச்சிச்சு. என்னுடைய ஆப்போசிட்ல காத்து அடிச்சிச்சு. அப்ப ஆப்போசிட்ல காத்து அடிக்கும் போது நான் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்போசிட் என்ன பண்ணுவோம், அந்த டிஸ்டன்ஸை வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி விட்டுரும். சரியா, கம்மி பண்ணி விட்டுரும், ரொம்ப ஸ்லோ பண்ணி விடும். இவ்வளோ நீங்க கவர் பண்றீங்க அப்படின்னா திஸ் வில் பி கட்டட். இவ்வளோ நம்ம கவர் பண்றோம் அப்படின்னா திஸ் வில் பி கட்டட். வை? பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குது, ஆப்போசிட்டா என்னுடைய ரிவரோட ஸ்பீடானது செயல்படுது. சோ அப்ப இங்க எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஏரானது அடிக்குது. யாருக்கு ஆப்போசிட்ல, என்னுடைய பர்சனல் ஸ்பீடுக்கு ஆப்போசிட்ல. எனக்கு என்ன நடக்குது, ஏரானது அடிக்குது. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, நான் கவர் பண்ற டிஸ்டன்ஸ்ல இருந்து கம்மியா தான் என்னால வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ண முடியுது. அப்ப இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா enemy speed. that is known as a enemy. okay, enemy speed. that is known as a enemy speed. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்லி ஸ்பீட் அண்ட் எனிமி ஸ்பீட். ஃப்ரெண்ட்லி ஸ்பீட்ல நம்ம போகணும்னு நினைக்கிறத விட அதிகமா நம்மளால போக முடியுது. எனிமி ஸ்பீட்ல நம்ம போகணும்னு நினைக்கிறத விட நம்ம கம்மியா தான் வந்து பாத்தீங்கன்னா போக முடியுது. ரைட். சோ இப்ப இந்த இடத்துல நமக்கு ஓகே புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஃப்ரெண்ட்லி ஸ்பீட்ல நம்ம போகணும்னு நினைக்கிறத விட அதிகமா நம்மளால போக முடியுது. பட் எனிமி ஸ்பீட்ல நம்ம போகணும்னு நினைக்கிறத விட நம்ம கம்மியா தான் வந்து பாத்தீங்கன்னா போக முடியுது. ஓகே, சோ there is a concept. okay, there is a concept. right. so river is there,
ஸோ ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. ஸோ நான் ஒன்னொன்றுக்கு தனித்தனியாகவே அடைஞ்சிறேன். ஸோ ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது. ஓகே, ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது. ரைட். ஸோ பெரிய ரிவரை நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த ரிவரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ போட் வச்சுருக்கோம். ஸோ ரிவரில் நம்ம வந்து போட் வச்சுருக்கோம். நல்லா கவனிங்க, அவ்வளோதான் கான்செப்ட் முடிய போகுது. ஸோ ரிவர் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ போட்டோட ஸ்பீட் நம்ம என்ன பண்ணுறோம், வின்னு வச்சுக்கிறோம். ஸோ போட்டோட ஸ்பீடு வி, போட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா வி. ரைட், போட்டோட ஸ்பீட் என்னது, வி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவரோட ஸ்பீட். ஸோ ரிவரோட ஸ்பீடு நம்ம என்ன வச்சுக்கிறோம், எஸ். ரிவரோட ஸ்பீடு என்ன வச்சுக்கிறோம், எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ண போகுது, ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நமக்கு என்னது, அலாங். ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நமக்கு என்னது, அலாங் த சைட் நமக்கு போறப்ப நமக்கு என்னவாகும், எக்ஸ்ட்ரா ஆகுமா. அப்ப எக்ஸ்ட்ரா ஆகுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வி பிளஸ் எஸ் வந்து பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஆகுறப்ப நம்ம என்ன பண்றோம், வி பிளஸ் எஸ் வந்து பண்றோம். புரிஞ்சா எல்லாத்துக்குமே. ஸோ அலாங் த சைட் நம்ம போறப்ப நமக்கு என்ன நடக்குது, வி பிளஸ் எஸ் ஆனது நடக்குது. திஸ் வி பிளஸ் எஸ் இஸ் அ எக்ஸ்ட்ரா ஸ்பீட் தட் இஸ் நோன் அஸ் அ எஃபெக்டிவ். ஸ்பீட். தட் இஸ் நோன் அஸ் அ எஃபெக்டிவா என்னால ஸ்பீடா வந்து செயல்பட முடியுது. தட் இஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன் அப்படின்னா அலாங் த சைட் நான் வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்றேன். தட் இஸ் நோன் அஸ் அலாங் தி சைட் நான் மூவ் பண்றேன். ரைட். இப்போ அதே இது நமக்கு என்ன பண்ணுது, ரிவரோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு. ரிவரோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம். ஸோ என்னோட போட்டோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு. ரைட், போட்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு. ஸோ இப்போ ரெண்டுக்குமே ஆப்போசிட்டா இருக்கிறப்ப திஸ் இஸ் போட்டோட ஸ்பீடு வி. ஸோ ரிவரோட ஸ்பீட் நம்ம என்ன பண்றோம், எஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து கம்மி ஆகுதா, அப்ப அந்த இடத்துல எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஓகே எனிமி ஸ்பீடானது ஒர்க் ஆகுது. ஓகே, எனிமியானது ஒர்க் ஆகுது. ஸோ எனிமி ஸ்பீடானது ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும், எனக்கு வி மைனஸ் எஸ் ஆனது நடக்கும். அப்ப v minus s, what does mean by v minus s? So v minus s அப்படின்னா this is opposite. நம்ம எந்த சைடு வந்து போறோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து போறோம். so along the direction and opposite direction நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்றோம். we are moving in opposite direction, we are moving in same direction, we are moving in opposite direction, we are moving in same direction. Got it? So opposite direction and same direction. Got it? So opposite direction and same direction, that is same direction. That is known as a same direction. இன்னொரு பேர் சொல்லணும்னா same direction, along the direction, same direction and friendly direction and enemy direction. எப்படி வேணாலும் நீங்க வந்து கொடுக்கலாம். சோ இந்த இடத்துல v minus s, இந்த இடத்துல v plus s, இந்த இடத்துல v minus s, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா v plus s. Got it? Most important. So boat. Okay, boat. Right, boat. ஓகேவா. ஸோ போட். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரிவர். ரைட். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. போட்டோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அலாங் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா போட்டும் ரிவரும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேம் டைரக்ஷன். போட்டும் ரிவரும் சேம் டைரக்ஷன். ரைட், சேம் டைரக்ஷன். போட்டும் ரிவரும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன். ஸோ இப்போ ரிவரோட ஸ்பீடு எஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 20 கிலோமீட்டர் பர் ஹவர். ரைட். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், வி பிளஸ் எஸ் வந்து நடந்திருக்கும். ஏன்னா போட்டும் ரிவரும் நமக்கு சேம் டைரக்ஷன்ல செயல்படுது. அப்ப v plus s என்ன பண்ணிருப்பீங்க நீங்க, 20 plus 30 that is 50 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லியிருப்பீங்க. தட் இஸ் 50 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லியிருப்பீங்க. அட் தி சேம் டைம் இங்க நமக்கு என்ன நடக்குது, போட்டோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன நடக்குதா, ஆப்போசிட்ல வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ ரிவரோட ஸ்பீடு நமக்கு எப்படி இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ தட் ரிவரோட ஸ்பீடு வந்து எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 கிலோமீட்டர் பர் ஹவர். 20 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ ஒய் பிகாஸ் இங்க ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு. அப்போ நமக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் வி மைனஸ் எஸ் ஆனது நடந்திருக்கும். வி மைனஸ் எஸ் தட் இஸ் 30 minus 20 ஆனது நிகழ்ந்திருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 10
கிலோமீட்டர் பர் ஆர் ஆனது கிடைச்சிருக்கும். 10 கிலோமீட்டர் பர் ஆர் ஆனது கிடைச்சிருக்கும். 10 கிலோமீட்டர் பர் ஹார் ஆனது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். புரியுதா எல்லாத்துக்குமே? ஓகே, கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, எஸ். அப்போ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சூப்பரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ தட் இஸ் சேம் டைரக்ஷன் அப்படின்னா v பிளஸ் எஸ், ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா v மைனஸ் எஸ். சேம் டைரக்ஷன் அப்படின்னா v பிளஸ் எஸ், சேம் டைரக்ஷன் அப்படின்னா v பிளஸ் எஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சேம் டைரக்ஷன் அப்படின்னா v பிளஸ் எஸ், ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா v மைனஸ் எஸ். இதை கொண்டு போய் நீங்க ரிலேட்டிவ் ஸ்பீடோட நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் டிஃப்ரெண்ட், பட் ஹியர் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வேற, பட் இங்க நமக்கு எப்படி இருக்கு, நமக்கு அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஒரு இதை போட்டே நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்படியே அடிக்கும் போது நான் ஸ்டக் ஆவேன், மூஞ்சில் அடிக்கிறதுனால ஓட்ட முடியாது, டக்க டக்கா டக்க டக்கா டக்க டக்கா நான் வந்து அப்படியே இப்படி போவேன். அதே பின்னாடி அடிக்கும்போது ஜாலியோ ஜிங்கானா அப்படின்னு நல்லா போக முடியும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் அ எஃபெக்டிவ் ஸ்பீட். தட் இஸ் நோன் அஸ் அ எஃபெக்டிவ் ஸ்பீட். ஓகேவா? சேம் டைரக்ஷன் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன், தட் இஸ் ஃப்ரெண்ட்லி ஸ்பீட், தட் இஸ் எஃபெக்டிவ். And enemy speed also effective. So enemy will be decrease. So that இங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். So இவ்வளவு தூரம் தான் நம்ம போக வேண்டியது, இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரா ஆகுது. That is known as a v plus s. So இவ்வளவு தூரம் போக வேண்டியது இங்க கட் ஆகுது, அப்ப v minus s. That is known as a effective. சரியா? அதனால நீங்க சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ல அப்படியே என்டையரா மாறும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேம் டைரக்ஷன் அப்படின்னா v plus s, ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா v minus s. Got the point? Everybody clear? Yes, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், இப்போ அடுத்த மேட்டருக்கு வந்து வருவோம். ரைட், அப்ப அடுத்த மேட்டருக்கு வந்து வருவோம். ரைட், இப்போ நமக்கு ஏன் சார் இது அப்படி சொல்றாங்க அப்படின்னா இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய போட்டை ரைட், நம்மளோட போட் வந்து இப்படி இருக்கு. நம்மளோட போட் வந்து பாத்தீங்கன்னா வில போகுது. ஸோ நம்மளோட போட் வந்து v கிலோமீட்டர்ல வந்து போகுது. ஸோ ரிவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி செயல்படுது. ரிவர் வந்து இப்படி செயல்படுது. சரியா? ஸோ இப்போ போட்டும் நமக்கு எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ரிவரோட ஸ்பீடு, ஓகே, ரிவரோட ஸ்பீடு நம்ம என்ன சொல்றோம், எஸ்ன்னு சொல்றோம். ரைட், அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பீட் இஸ் இன்க்ரீசிங். ஸோ ஸ்பீட் இஸ் சிம்பிள், ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ், ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்டா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்ட். அதனால இதை நம்ம என்ன சொல்றோம், v பிளஸ் எஸ்ன்னு சொல்றோம். ரைட், ஸோ அப்ப நமக்கு போட் என்ன பண்ணும் அப்படின்னா அது போற ஸ்பீட்ல இருந்து போட் என்ன பண்ணும், அதோட போற ஸ்பீட்ல இருந்து வேகமா போட்டானது மூவ் பண்ணி போயினே இருக்கும். ஸோ அது போக வேண்டிய இடத்துல இருந்து இப்ப இங்க போகணும், இங்க இருந்து இங்கதான் போகணும்னு நினைக்குது அப்படின்னா அதை இன்னொரு 2 ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா தள்ளிட்டு போயிடும். இங்க இருந்து போக வேண்டியதை இங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தள்ளிட்டு போயிருது. ஸோ அப்ப அதை நமக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் அ v plus s, that is known as a v plus that is known as v plus s, that v plus s is equal to downstream speed. ஓகேவா? downstream speed ன்னு சொல்லுவாங்க. சரியா? downstream அப்படியே வந்து என்ன பண்ணிட்டே போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அப்படியே என்ன பண்ணிட்டே போவோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போட் இஸ் there. போட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். ஸோ போட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். ஸோ அப்போ போட் வந்து இங்க இருக்கும். அப்போ போட்டோட ஸ்பீட் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். போட்டோட ஸ்பீட் நமக்கு என்ன ஆகும், அப்படியே என்ன பண்ணிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் டவுன்ல இருந்து. தட் இஸ் நோன் அஸ் டவுன் ஸ்ட்ரீம். அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தட் இஸ் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட். v பிளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. அப்ப நம்ம என்ன பண்ணாது, நம்மள ஃப்ரெண்டு, இதுக்கு தான் நான் வந்து ஃப்ரெண்டுன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஃப்ரெண்டு நம்மளை எப்பயுமே என்ன பண்ண விட மாட்டான், டவுன் ஆக விட மாட்டான். அப்ப ஃப்ரெண்ட் எப்பயுமே நம்ம என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா டவுன் ஆக விட மாட்டான். அப்ப ஃப்ரெண்ட்லி ஸ்பீட் அப்படின்னா என்ன அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட். ஃப்ரெண்ட் எப்பயுமே நம்ம என்ன பண்ண மாட்டான், டவுன் ஆக விடவே மாட்டான். தட் இஸ் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ரைட், ஸோ ஹியர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிவர் வந்து நமக்கு இப்படி இருக்கு. ஸோ ரிவர் வந்து இப்படி இருக்கு. ஸோ ரிவர் இந்த டைரக்ஷன்ல செயல்பட்டு இருக்கு. என்னோட போட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் இந்த டைரக்ஷன்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ரிவரும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அப்ப ரிவரோட ஸ்பீடு வந்து போட்டோட ஸ்பீடு வந்து v, ரிவரோட ஸ்பீடு வந்து s. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும்.
speed is இந்த இடத்துல நமக்கு என்ன ஆச்சு, ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்ட். இங்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பீட் இஸ் டிக்ரீஸ்ட். அப்ப ஸ்பீட் இஸ் டிக்ரீஸ்ட் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம், v minus s வந்து சொல்றோம், v minus s வந்து சொல்றோம். அப்ப we are clearly understand v minus s is equal to upstream order speed. v minus s is equal to upstream speed. okay, upstream speed நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா, upstream speed. v minus s is equal to upstream speed. v plus s is equal to downstream order speed. v plus s is equal to downstream order speed. v minus s is equal to upstream order speed. That is enemy speed. enemy speed. enemy எப்பயுமே நம்மள என்னவா விரும்ப மாட்டான் அப்படின்னா, நம்ம வளரணும்னு விரும்ப மாட்டான், நம்ம அப்பாகி வரணும்னு நினைக்கவே மாட்டான். படுபாவி பையன் அவன் எப்பயுமே நம்மள என்ன பண்ணணும்னு நினைப்பான், டவுன் ஆகி போகணும்னு தான் நினைப்பான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு v minus s. okay, ரொம்ப 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 important. that is v plus s and v minus s. okay, so v plus s is equal to downstream order speed, v minus s is equal to upstream order speed. alright, so இதை இன்னொரு கிளியரா வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் மூலம் கூட நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் மூலம் கூட நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ரிவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃப்ளோ ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ ரிவரோட ஃப்ளோ எப்படி இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. ரிவரோட ஃப்ளோ இந்த பக்கம் இருக்கு. ஸோ அப்ப நீங்க போட் ஓடிட்டு வரீங்க அப்படின்னா தட் இஸ் டவுன்ஸ்ட்ரீம். அப்ப என்ன ஆகும், உங்களுடைய ஸ்பீடு வில் பி increased. speed will be increased. then time என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா decrease. time will be decreased. speed will be increased. then நமக்கு என்னவாகும், நம்மளுடைய டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். alright, so இப்ப இதே இது ஓகே, இப்ப இதே இது இங்க பாருங்க. இப்ப இதே இது நீங்க வந்து இந்த பக்கம் போறீங்க, ரைட். ஸோ இப்போ லைக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட டைரக்ஷன் ஃபுல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் இப்படி போகுது, மேலே நோக்கி போகுது. இப்போ நீங்க எல்லாமே உங்களோட ரிவர் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா மேலே நோக்கி போகுது. அப்போ மேலே நோக்கி போறப்ப நமக்கு என்னது, ஆப்போசிட், தட் இஸ் அப்ஸ்ட்ரீம். ஸோ ஆப்போசிட்டா போறதுன்னு அர்த்தம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அப்ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அப்ப ஸ்பீட் வில் டிக்ரீஸ், டைம் வில் இன்க்ரீஸ். ஸ்பீட் வில் பி டிக்ரீஸ், time will be increased. that is most important. that is v plus s, that is v minus s. got the point guys? v plus s and v minus s. everybody clear? so inch by inch நான் explain பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சா, everybody clear அப்படின்னா ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருங்க. இது வரைக்கும் மணி என்ன சொல்லி கொடுத்தது உங்க எல்லாருக்கும் மண்டையில வந்து புரிஞ்சா. ஓகே, so v plus s னா என்ன, v minus s னா என்ன, ஓகே, டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, அப் ஸ்ட்ரீம்னா என்ன, ஸ்டில் வாட்டர்னா என்ன, ஸ்ட்ரீம்னா என்ன. ஸோ எல்லாருமே சொல்லுங்க, ஒரு ரிப்பீட் பண்ணிடலாமா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ வினா யாரோடையது, ஸோ போட்டோட ஸ்பீட். ஸோ போட் ஸ்பீட், ஓகே, போட்டோட ஸ்பீடுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம், ஸ்டில் வாட்டர். அப்படின்னு சொல்றோம். got it, ஸ்டில் வாட்டர் அப்படின்றோம். அதுக்கப்புறம் நமக்கு யார் இருக்கா, எஸ். ஸோ எஸ்னா நமக்கு யாரு, ஸோ ஸ்பீட் ஆஃப் ரிவர். ரிவரோட ஸ்பீட் ஆஃப் ரிவர். ஓகே, ஸ்பீட் ஆஃப் ரிவர்னு சொல்லுவோம். ஸ்பீட் ஆஃப் ரிவர். அப்படி இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஓகே, ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன விஷயம் நம்ம படிச்சிருக்கோம், v plus s. ஸோ v plus s அப்படின்னா அது நமக்கு என்னது, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட். ஓகே, டவுன் ஸ்ட்ரீம். ஓகேவா, ஓகே, அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்றோம். அதே இது v minus s. ஸோ v minus s நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம். ஓகே, அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ரைட், அப்ஸ்ட்ரீம்னு சொல்றோம். முதல்ல இது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றாக புரிந்து விட்டதா? எஸ், எவ்ரிபடி கிளியர் ஆன் தி கான்செப்ட்? எஸ், சூப்பர், கிளியர் சார், வெரி குட். ஓகே, சூப்பர். நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து தரேன், ட்ரை பண்ணி பாருங்க.
So V is equal to 20. V is equal to 20. So S is equal to 15. S is equal to 15. That is kilometer per hour. That is kilometer per hour. Okay, find. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, எழுத ட்ரை பண்ணிட்டே வாங்க. ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா V is equal to 70 kilometer per hour. Then S is equal to 50 kilometer per hour. 50 kilometer per hour. 50 kilometer per hour. Then V is equal to 120 meter per seconds. So S is equal to 100 meter per second. 100 meter per second. 100 meter per second. 100 meter per second. Right. 100 meter per second. Right. 100 meter per second. Right. அடுத்து V is equal to 72 kilometer per hour. V is equal to 72 kilometer per hour. S is equal to 50 meter per second. 50 meter per second. 50 meter per second. 50 meter per second. Right. 50 meter per second. Right. அடுத்து V is equal to 80 meter per, okay, V is equal to 80 meter per seconds. So S is equal to 20 kilometer per hour. 20 kilometer per hour. Okay, then V is equal to 50 kilometer per hour. S is equal to 40 kilometer per hour. Try this. So எனக்கு என்ன வேணும் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் எது வேணும். ஸோ ஐ நீட் எவ்ரி பிளேசஸ் ஐ நீட் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன, அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன, அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன, அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன, அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கற்றுக்க போகிறதா இன்னும் ஒரு மேஜரான ஒரு விஷயம். ரைட், மேஜரான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அதுக்கப்புறம் தான் இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணுங்க. ரைட், ஸோ இப்போ இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸி தானே, இங்கே எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஈஸி தானே. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா நம்ம என்னது V + S. அப்போ 20 + 15 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 35. ஸோ இப்போ 35 kilometer per hour முடிஞ்சு போச்சு. அடுத்து V - S, டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் அப்படின்னா V - S, that is 20 difference of 15, that is known as a 5 kilometer per hour. 5 kilometer per hour. ரைட், ஸோ அதே தான் நம்ம இங்கே வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது V + S. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க 70 + 50. ஸோ அப்போ எவ்வளோ வந்திருக்கும் உங்களுக்கு 120 kilometer per hour. இங்கே வந்து V - S, அப்போ 20 difference of 50, that is 20 kilometer per hour. 20 kilometer per hour. Got it? இங்கே என்ன பண்ணுவோம் நம்ம, இப்போ இங்கே தான் மேட்டர் இருக்கு, இங்கே மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ இங்கே அதே தான் V + S. ஸோ இப்போ V + S வந்து பண்ணும்போது 120 + 100 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோ 220 மீட்டர் பர் செகண்ட். 220 மீட்டர் பர் செகண்ட். அதுவே V - S வந்து பண்ணும்போது அப் ஸ்ட்ரீம், அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும் 120 - 100 வந்து பண்ணும்போது நமக்கு 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இவ்வளோ தூரம் திரும்ப ஏன் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னா உங்கள் மண்டையில் இனிமேல் புரிஞ்சிடணும், ஏறிடணும். V + S அப்படின்னா அப் ஸ்ட்ரீம். அப்போ Vனா என்னது ஸ்டில் வாட்டர் + ஸ்ட்ரீம் அப்படின்னா அப் ஸ்ட்ரீம். ஸ்டில் வாட்டருக்கும் ஸ்ட்ரீமுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, சாரி ஸ்டில் வாட்டர் + ஸ்ட்ரீம், ஸ்டில் வாட்டரும் ஸ்ட்ரீமும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீம். ஸ்டில் வாட்டரும் அப் ஸ்ட்ரீமுக்கும் இடையில இருக்கு, ஸ்டில் வாட்டருக்கும் ஸ்ட்ரீமுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அப் ஸ்ட்ரீம். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்டில் வாட்டர் + ஸ்ட்ரீம். அப்படி இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம், கரண்ட். ஸ்டில் வாட்டர் + கரண்ட். ஸ்டில் வாட்டர் + கரண்ட் இஸ் ஈக்குவல் டு downstream. Okay, downstream. Still water difference current. Still water difference current is equal to upstream. That is equal to upstream.
that is known as a V plus S, that is known as a V minus S. Got the point? அது உங்க மண்டையில ஏறணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டே எழுதுங்க, V plus S, V minus S, V plus S, V minus S. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீட்டர் பர் செகண்ட்ஸ் இருக்கு, இந்த இடத்துல கிலோமீட்டர் பர் ஆர் இருக்கு. அப்போ மீட்டர் பர் செகண்ட்ஸை நம்ம வந்து ஒன்லி கிலோமீட்டர் பர் ஆரா மாற்றலாம், இல்லை கிலோமீட்டர் பர் ஆரா மீட்டர் பர் செகண்டா மாற்றிக்கலாம். வாட் இஸ் உங்களோட கன்வீனியன்ட். இப்போ நான் இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர், இந்த மீட்டர் பர் செகண்டை நான் இப்போ என்ன பண்ண போறேன், கிலோமீட்டர் பர் ஆருக்கு நான் கன்வெர்ட் பண்ண போறேன். கிலோமீட்டர் பர் ஆருக்கு நான் கன்வெர்ட் பண்ண போறேன். அப்போ மீட்டர் பர் செகண்ட்ஸை கிலோமீட்டர் பர் ஆரா நம்ம கன்வெர்ட் பண்ணோம். நம்ம என்ன படிச்சிருக்கோம், இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும், 18/5 வந்து பண்ணணும். படிச்சிருக்கோமா? ட்ரெயின்ஸ்லாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல 2 கேஎம் அப்படின்னு 2 இருக்கு. அப்போ மேலே 18 வரணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 வரும். நான் வந்து ட்ரெயின் சம்ல நடத்திருப்பேன், இப்போ பார்த்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணிடுவீங்க, 50 தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ 5 வச்சு நம்ம வந்து 50 அடிச்சோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்போ 10 × 18 வந்து பண்ணோம்னா 180 கிலோமீட்டர் பர் ஆர். ரைட், 180 கிலோமீட்டர் பர் ஆர், 180 கிலோமீட்டர் பர் ஆர். அப்போ V plus S, ஸோ V plus S என்ன வந்திருக்கும், 72 + 180 வந்து பண்ணா 252 கிலோமீட்டர் பர் ஆர் வந்திருக்கும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், V minus S. அதே இது V டிஃபரன்ஸ் ஆஃப் S வந்து பண்ணோம்னா 72 டிஃபரன்ஸ் ஆஃப் 180. அப்படி பண்ணீங்கன்னா 2ல இருந்து 0 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 8, அடுத்து 7ல இருந்து 7 வந்து போச்சுன்னா 0, மிச்சம் 1, 108 கிலோமீட்டர் பர் ஆர். 108 கிலோமீட்டர் பர் ஆர். காட் த பாயிண்ட் கைஸ், 108 கிலோமீட்டர் பர் ஆர். ஓகே, இப்போ இங்க பாருங்க, நமக்கு இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, 80 மீட்டர் பர் செகண்ட், 20 கிலோமீட்டர் பர் ஆர். அப்போ நான் இந்த இடத்துல இந்த இடத்துல கிலோமீட்டர் பர் ஆரை நான் மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்ற போறேன். அதாவது 20 கிலோமீட்டர் பர் ஆரை நான் என்ன மாற்ற போறேன், மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு மாற்ற போறேன். அப்போ நான் இந்த இடத்துல நான் எதால மல்டிபிள் பண்ணி ஆகணும், இந்த இடத்துல நான் எதால மல்டிபிள் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிலோமீட்டரை நான் மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல எதால மல்டிபிள் பண்ணி ஆகணும், 5/18 மல்டிபிள் பண்ணி ஆகணும். ரைட், ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம வேற நம்பர் வச்சுக்கோம், டிவைட் ஆகும். ஒன் செகண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா 54. ரைட், 54 கிலோமீட்டர் பர் ஆர். அப்போ 54 கிலோமீட்டர் பர் ஆரை நான் மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு மாத்திரேன். அதனால நான் 5/18 நான் வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கிறேன், 5/18 நான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ சிம்பிளி 54 × 5/18. ஸோ அப்போ இங்கே அடிச்சு கொடுத்தா நமக்கு எவ்வளோ, 3 டைம்ஸ். அப்போ 3 × 5 வந்து பண்ணால் 15. அப்போ 15 மீட்டர் பர் செகண்ட், 15 மீட்டர் பர் செகண்ட், 15 மீட்டர் பர் செகண்ட். முடிஞ்சு போச்சா, 15 மீட்டர் பர் செகண்ட். சரியா, 15 மீட்டர் பர் செகண்ட். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும், V plus S. ஸோ V plus S is equal to 80 + 15, 80 + 15, that is 95 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா, அதுவே V minus S is equal to 80 டிஃபரன்ஸ் ஆஃப் 15, that is 65 மீட்டர் பர் செகண்ட். 65 மீட்டர் பர் செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிலோமீட்டர் பர் ஆர்ல இருந்து நம்ம மீட்டர் பர் செகண்ட்க்கு மாத்திரம். ஸோ கிலோமீட்டர் பர் ஆர்ல இருந்து நம்ம மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு மாத்திரம். அதே மாதிரி மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல இருந்து நம்ம கிலோமீட்டர் பர் ஆருக்கு வந்து கன்வெர்ட் பண்றோம். ஸோ அப்போ இங்கே நம்ம எதால மல்டிபிள் பண்ணுவோம், 5/18 மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே நம்ம எதால மல்டிபிள் பண்றோம், 18/5 மல்டிபிள் பண்றோம். ஸோ M ஒரு டிஜிட், அப்போ மேலே ஒரு டிஜிட் இருக்கணும். KM 2 டிஜிட், அப்போ மேலே எத்தனை டிஜிட் இருக்கணும், 2 டிஜிட் இருக்கணும். திஸ் இஸ் த ட்ரிக். ஸோ M ஒரு டிஜிட், அப்போ மேலே ஒரு டிஜிட் இருக்கணும். KM 2 டிஜிட், அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டிஜிட் இருக்கணும். Got it? ஸோ அதைத்தான் நான் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து பண்ணீங்கன்னா நமக்கு 80 கிலோமீட்டர் பர் ஆர், அதுக்கப்புறம் நமக்கு என்னதுப்பா 10 கிலோமீட்டர் பர் ஆர். தட் இஸ் V minus S, that is V plus S. V minus S, that is V plus S. Got it? சூப்பரா, ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சா? எஸ், சூப்பர். இப்போ அடுத்த கான்செப்ட் வாங்க. இப்போ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ அதான் நான் சொல்லி கொடுத்தல, முன்னாடி நான் நடத்திருப்பேன்ல. ஸோ சைக்கிள் ஓட்டிட்டு போறேன். ஸோ விண்டு நமக்கு பின்னாடி செயல்படுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
wind எனக்கு பின்னாடி செயல்படுது. So that I can move v plus s, v plus s, right? v plus s. இந்த இடத்துல எனக்கு என்னது wind எனக்கு வந்து பாத்தீங்கன்னா wind வந்து என்னுடைய முன்னாடி செயல்படுது. ஸோ முன்னாடி செயல்படுது சரியா. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்னது v minus s, that is v minus s, that is v plus s, that is known as along the stream, that is known as opposite to the stream. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபார்முலா வரும். ஸோ போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னாலே இது வந்து ஒரு ஃபார்முலா. இதெல்லாம் நம்ம மனப்பாடமே பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணாம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துருவோம். ரைட், இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. ரைட், 2 பேர் இருக்காங்க. ஒன்னு என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் is equal to b. X plus y is equal to a. X minus y is equal to b. Right? So super important concept. அப்போ இந்த இடத்துல x plus y is equal to a, x minus y is equal to b. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா தெரிஞ்சு போயிடும். என்ன அப்படின்னா x is greater than y. x is greater than y. Right? x is greater than y. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க ஆட் பண்றீங்க. we are adding. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்றோம். we are adding. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்றோம். அப்ப ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 2x is equal to a plus b. 2x is equal to நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா a plus b. 2x is equal to a plus b. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2x பிளஸ் c வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செயல்படுது. ரைட், அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 2x பிளஸ் c, அப்ப எக்ஸோட வேல்யூ நீங்க என்ன சொல்லிடுவீங்க, a பிளஸ் b divided by 2னு சொல்லுவீங்க. a plus b divided by 2னு சொல்லுவீங்க. ரைட், a plus b divided by 2னு சொல்லுவீங்க. ரைட், இப்போ அதே இது இந்த இடத்துல நம்ம டைரக்டா சொல்லிடலாம் a plus b divided by 2. நான் முன்னாடியே நடத்திருப்பேன், நிறைய தடவை சொல்லி கொடுத்துருப்பேன். நானே வச்சுக்கோங்க, 2 வேல்யூ நம்ம ஆட் பண்றோம். நமக்கு சம், அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ், that is known as a sum. இதை நம்ம என்ன சொல்றோம், சம்னு சொல்றோம். இதை நம்ம என்ன சொல்றோம், டிஃபரன்ஸ்னு சொல்றோம். அப்ப சம்மையும் டிஃபரன்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு யாரு கிடைப்பாங்க அப்படின்னா ஹை வேல்யூ கிடைப்பாங்க. நமக்கு யார் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை வேல்யூ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஹை வேல்யூ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைப்பாங்க. காட் இட்? ஹை வேல்யூ நமக்கு வந்து கிடைப்பாங்க. இப்போ அதே இது you are subtracting. So x plus y is equal to a, x minus y is equal to b. இப்போ நீங்க சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. ஸோ மைனஸ் பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ். யூ ஆர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைப்பாங்க, 2y is equal to a minus b. 2y is equal to a minus b. அப்போ y is equal to a minus b divided by 2. That is, so நம்ம சப்ட்ராக்ட், இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்டிங். ஸோ அப்போ சப்ட்ராக்டிங் பண்ணும்போது நமக்கு யாரு கிடைக்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் வேல்யூ கிடைக்கிறாங்க. சப்ட்ராக்டிங் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிறாங்க, ஸ்மால் வேல்யூ கிடைக்கிறாங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹை வேல்யூ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் வேல்யூ. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹை வேல்யூ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் வேல்யூ. புரிஞ்சா? அப்ப நம்ம இந்த இடத்துல மனப்பாடம் பண்ணக்கூடாது. சரி, அந்த இடத்துல நம்ம மனப்பாடம் பண்ண போறது கிடையாது. ஹை வேல்யூ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் வேல்யூ. ஒரு 10 minutes வெயிட் பண்ண வந்துடுறேன். எஸ். ஓகே, வெயிட் பண்ணு. சாரி ஃபார் த இன்டரப்ஷன் கைஸ், ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ புரிஞ்சா? இப்போ v பிளஸ் எஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதே கான்செப்ட்ல தான் நம்ம என்ன பண்றோம், v பிளஸ் எஸ். ஸோ v பிளஸ் எஸ் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம். அதே தான் v மைனஸ் எஸ். ஸோ v மைனஸ் எஸ் நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது நமக்கு என்னன்னு தெரியும்,
that is known as a downstream. That is known as a downstream. That is known as a downstream. இது நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is known as a upstream. That is known as a upstream. So இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா first condition number 1 downstream. Okay, downstream is adding with downstream is adding with downstream is adding with upstream. Downstream is adding with upstream. Okay, so அப்ப என்ன நடக்கும் நமக்கு v plus s plus v minus s, that is v s got cancel. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2v. Okay, 2v is equal to நமக்கு என்னது a plus b. அப்ப v ஓட வேல்யூ என்னது a plus b divided by 2. a plus b divided by 2. a plus b divided by 2. So அப்ப அப்ஸ்ட்ரீமையும் டவுன்ஸ்ட்ரீமையும் நம்ம ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யாரு கிடைப்பா? So அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் நம்ம ஆட் பண்ணி 2 ஆல நம்ம டிவைட் பண்ணா நமக்கு யாரு கிடைக்கிறா? v வந்து கிடைக்கிறாரு. யார் வந்து கிடைக்கிறாரு? v வந்து கிடைக்கிறாரு. So we know one thing. So v னா நமக்கு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டில் வாட்டர். மனப்பாடமே பண்ணக்கூடாது, புரிஞ்சு சால்வ் பண்ணணும். சோ அதுக்கு தான் இங்க கான்செப்ட் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? சோ ஒரு சம்மையும் டிஃபரன்ஸையும் நமக்கு ஆட் பண்ணா நமக்கு ஹையர் வேல்யூ கிடைக்கும். ஆட் பண்ணி எதால டிவைட் பண்றோம்? 2ஆல டிவைட் பண்றோம். சேம் வைஸ் நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணா ஸ்மால் வேல்யூ கிடைக்குது. அப்ப ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்து எதால டிவைட் பண்ண போறோம்? 2ஆல டிவைட் பண்ண போறோம். அப்ப கேஸ் நம்பர் 2. சோ கேஸ் நம்பர் 2 என்ன பண்றோம் அப்படின்னா downstream speed is subtracting from, okay, subtracting from upstream order speed. Downstream order speed subtracting from upstream order speed. அப்ப v minus s minus v plus s is equal to a minus b ஆ வந்துரும். Am I right? Yes. ஏன்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும் உங்களுக்கு? நார்மலி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல v minus s ஆ இருக்கும். ரைட்? v minus s ஆ இருக்கும். அப்ப மைனஸை கொண்டு போய் நீங்க உள்ள மல்டிபிள் பண்ணும்போது v plus s minus v plus s is equal to a minus b. v cancel ஆயிட்டு. so அப்ப 2s is equal to a minus b. அப்ப s is equal to a minus b divided by 2. அப்ப s is equal to a minus b divided by 2. so அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா a. so இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? s னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட். ஓகே, கரண்ட் ஸ்பீட் ஆனது ரிவரோட ஸ்பீடு. ஓகே, ரிவரோட ஸ்பீடு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? போட்டோட ஸ்பீடு. ஸ்டில் வாட்டர் அப்படின்னா அது என்னது? போட்டோட ஸ்பீடு. போட்டோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ரிவரோட ஸ்பீடு வந்து கிடைச்சிருக்கு. புரிஞ்சா எல்லாத்துக்குமே? ஸோ ரொம்பலாம் போட்டு மண்டையை குழப்பக்கூடாது. சப்பையா சறுக்குன்னு நறுக்குன்னு மண்டையில ஏத்திக்கோங்க. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க? டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா you get still water. so அப்ப still water is equal to நமக்கு என்ன வந்துருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா down speed plus up speed divided by 2, that is v plus, okay, that is known as a v plus s plus v minus s divided by 2. Okay, so அதுவே current speed. okay, current, okay, that is known as a current is equal to downstream order speed difference of upstream order speed divided by 2 வந்து பண்றோம். that is known as a v plus s minus v minus s divided by 2. புரிஞ்சா எல்லாத்துக்குமே? everybody clear on the concept? most important theorem. okay, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இதுதான் மேட்ரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாலிடா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட்? ரைட். ஸோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க.
உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் வந்து தரேன், ட்ரை பண்ணுவோமா? இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். சூப்பராக உங்க எல்லாருக்குமே புரிய வச்சுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் v plus s, right? v plus s. So v plus s is equal to 40. v plus s is equal to 40 kilometer per hour. ஓகேவா? v minus s is equal to 30 kilometer per hour. 30 kilometer per hour. 30 kilometer per hour. ரைட்டா? அதுக்கப்புறம் v plus s. So v plus s is equal to 70 kilometer per hour. Okay, v minus s is equal to 40 kilometer per hour. 40 kilometer per hour. 40 kilometer per hour. Right. So v plus s. So v plus s is equal to 60 kilometer per hour. v minus s is equal to 45 kilometer per hour. 45 kilometer per hour. ரைட். ஸோ இங்க இருந்து சொல்லிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வியோட வேல்யூ, ரைட்? வியோட எனக்கு என்ன வேணும்? வியோட வேல்யூ வேணும். ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து வீணானது ஸ்டில் வாட்டர். ஸோ வீணானது ஸ்டில் வாட்டர் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. ரெண்டையும் ஆட் பண்ண போறீங்க. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ண போறீங்க. ஆட் பண்ணா எவ்வளோ? 40 + 30 வந்து பண்ணா 70. அப்போ 70 டிவைடட் பை 2. 70 டிவைடட் பை 2 வந்து பண்ணா 35. அப்போ 35 கிலோமீட்டர் பர் ஹவர். 35 கிலோமீட்டர் பர் ஹவர். ரைட். தென் என்ன வேணும்? எனக்கு வந்து எஸ் வந்து வேணும். சரியா? ரிவரோட ஸ்பீட். அப்போ ரெண்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ 40க்கும் 30க்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 10. அப்போ 10 நீங்கள் அப்படியே டேரெக்டாக 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 5 கிலோமீட்டர் பர் ஹவர். 5 கிலோமீட்டர் பர் ஹவர். Got it? 5 கிலோமீட்டர் பர் ஹவர். சேம் வைஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? வி வேணும். ஸோ வீணா என்ன பண்ண போகிறோம்? ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 70யும் 40யும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா? 110. அப்போ 110 டிவைடட் பை 2 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 55 கிலோமீட்டர் பர் ஹவர். ரைட். நெக்ஸ்ட் எஸ் வேணும். ஸோ 70க்கும் 40க்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 30. அப்போ 30 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா? 15 கிலோமீட்டர் பர் ஹவர். 15 கிலோமீட்டர் பர் ஹவர். ரைட். அதே மாதிரி தான் இங்க ரெண்டத்தையும் நீங்க ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ? வி. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா 60யும் 45யும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ? 105. ஸோ அப்போ 105 டிவைடட் பை 2 அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 52.5. 52.5 கிலோமீட்டர் பர் ஹவர். ரைட். 52.5 கிலோமீட்டர் பர் ஹவர். அதுவே நமக்கு எஸ் என்ன? ரெண்டோட டிஃபரன்ஸ். எவ்வளோ? 15. அப்போ 15 டிவைடட் பை 2 வந்து பண்ணா நமக்கு எவ்வளோப்பா? 7.5 கிலோமீட்டர் பர் ஹவர். ரைட். கிலோமீட்டர் பர் ஹவர். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட். புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் அ ஸ்டில் வாட்டர். திஸ் இஸ் நோன் அஸ் அ கரண்ட். இட்ஸ் நோன் அஸ் அ ஸ்டில் வாட்டர். திஸ் இஸ் நோன் அஸ் அ கரண்ட். ஓகே. ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்பர் 1. ஸோ கண்டிஷன் நம்பர் 1. ஸோ போட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஸோ போட் வந்து இப்படி இருக்கு. போட் வந்து இங்க இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிவர். ஓகே, போட். ஸோ திஸ் இஸ் ரிவர். ஸோ போட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிவர். போட். ஓகே, போட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிவர். ரைட். ஓகே, போட் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூப்பரா சொல்ல போறேன் ஒரு கான்செப்ட். ரைட். போட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிவர். போட் ரிவர், போட் ரிவர், போட் ரிவர். ஓகே, போட் ரிவர், போட் ரிவர். ஸோ இப்போ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வைங்க. ஓகேவா? இப்போ சூப்பர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வெளியே வரப்போகுது. எவ்ரிபடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவரோட ஸ்பீட் என்னது? எஸ். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ரிவரோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0வா இருக்கு. போட்டோட ஸ்பீட் எனக்கு எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கு. அப்போ என்னுடைய ஆக்சுவல் ஸ்பீடு, ஓகே, அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆக்சுவல் ஸ்பீடு எவ்வளவா இருந்திருக்கும்? ஆக்சுவல் ஸ்பீட் அப்போ நான் எவ்வளோ ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்திருப்பேன்? அப்போ என்னுடைய ஆக்சுவல் ஸ்பீடு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா என்னுடைய ஆக்சுவல் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு எதா இருந்திருக்கும்? என்னுடைய போட் ஸ்பீடா இருந்திருக்கும். ஆக்சுவல் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு போட்டோட ஸ்பீடா இருந்திருக்கும். தட் இஸ் 50 கிலோமீட்டர் பர் ஹவரா தான் இருக்கும். வை? பிகாஸ் ரிவர் இஸ் ஐடியல். 0 மீன்ஸ் என்ன? ரிவர் இஸ் ஐடியல். ரிவர் எந்த மூவ்மெண்ட்டுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆக போகுது?
என்னுடைய போட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 0. போட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 0. என்னோட ரிவரோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் பர் ஹவர். 40 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ என்னுடைய ஆக்சுவல் ஸ்பீடு என்னவா இருந்திருக்கும்? ஆக்சுவல் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு ரிவர் ஸ்பீடு. ஆக்சுவல் ஸ்பீடு எதோட இருந்திருக்கும்? ரிவரோட ஸ்பீடாக இருந்திருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர் பர் ஹவர். தட் இஸ் ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகல? இந்த இடத்துல எனக்கு போட் மூவே ஆகல. அப்ப ரிவர் தான் என்ன பண்ணும்? போட்டை மூவ் பண்ணிட்டே இருக்கும். அப்ப ரிவரோட ஸ்பீட் தான் நமக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்பீடாக இருந்திருக்கும். அப்ப ரிவரோட ஸ்பீட் தான் நமக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்பீடாக இருந்திருக்கும். இப்போ அதே இது நம்ம முன்னாடி படிச்ச அதே கண்டிஷன். ஸோ இப்போ v is equal to 30. ஸோ s is equal to 20. ஸோ அப்போ இங்க நமக்கு என்ன? ஒன்னு இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேம் டைரக்ஷன். ஸோ சேம் டைரக்ஷன். அப்ப சேம் டைரக்ஷன்ல போறச்ச நமக்கு எப்படி இருந்திருக்கும்? v plus s ஆக இருந்திருக்கும். அப்போ எனக்கு ஸ்பீட் எப்படி இருந்திருக்கும்? நமக்கு 30 plus 20 that is 50 கிலோமீட்டர் பர் ஹவர். 50 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இப்போ v is equal to 50, s is equal to 30. ஸோ இப்போ எப்படி போகுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. அப்ப என்ன சொல்லுவீங்க? v difference of s that is v minus s that is 20 kilometer per hour. That is ideal condition, most important ideal condition. 1 2 3 4. ஓகேவா? ஐடியல் கண்டிஷன்ஸ் வச்சு சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ த ஃபைனல் கான்செப்ட் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் அப்படின்னா எப்படி இருக்கும்? போட்டோட ஸ்பீடு, சரி, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரீம்னா என்ன பண்ண போகிறோம்? டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கும் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்து நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சா? அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னொரு முக்கியமான கான்செப்டை வந்து புரிஞ்சுப்பீங்க. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எப்பயுமே கிரேட்டரா இருக்கும். இஸ் கிரேட்டர் தென் யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடோட. ஓகேவா? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடோட. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் இட். திஸ் இஸ் த தியரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியரா உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன் நம்புறேன். நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்றதையும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை வச்சு எப்படி சம் வந்தால் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ ப்ரீஃபான கான்செப்டோட படிக்கும்போது தான் உங்களுக்கு எல்லா ட்ரிக்ஸும் எல்லா மெத்தட்ஸும் உங்கள் மண்டைக்குள்ளே வந்து நல்லா வந்து போய் சேரும். ஸோ தேங்க்ஸ் அலாட். அடுத்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை வந்து பார்ப்போம். வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் வந்து இருந்துச்சுன்னா 9342408457 அப்படின்றது தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு தாராளமாக மெசேஜ்களை பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் அலாட். Thank you so much guys.